எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தவறான ஊழியக்காரர்கள். இன்றைக்கு சக ஊழியர்களை குறித்து ஒரு பாஸ்டர்ஸுக்கு ஒருத்தரும் மாற்றி மாற்றி குறை சொல்கிறது. அவர் இப்படி பண்ணார், இவர் இந்த பொண்ணோட கூட இருக்கார், அவர் அவங்கிட்ட பேசுகிறாரு, இவர் இந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டார், அந்த வேலைத்தனம் பண்ணிட்டார். இன்றைக்கு நான் ஒருத்தரை பற்றி நான் பேசி ஆகணும். அருமையான சகோதரர் பிரைஸ்லி வனத்ராஜன் சொல்லி ஒரு அருமையான ஒரு தெய்வ ஊழியக்காரர் இருக்கார். நான் அவரை பற்றி நான் குறை சொல்லலை. ஆனால் அருமையான சகோதரர், குறை சொல்லுவதற்காக ஆண்டவர் இந்த ஊழியத்தில் உங்களை அழைத்து வரவில்லை. நீங்கள் வேதாகம கல்லூரி படித்தீங்களா, படிக்கலையா, உங்களுக்கு யார் சத்தியத்தை போதிச்சாங்க, உண்மையாகவே நீங்கள் பைபிள் படிச்சுங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஊழியம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேட்டுங்க. ஊழியம் என்பது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு உண்மையான மனிதனும் ஊழியக்காரன். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது தான் உன்னுடைய வேலை. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவென்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வேலையை பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை பாருங்க. அதை விட்டுட்டு அருமையான சகோதரர் பிரைஸ்லி வனத்ராஜ் சகோதரரை உங்களுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க யார் உங்களை ஊழியக்காரராக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுடைய ஊழியத்தையும் நான் தவறு சொல்லலை. ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் சரியில்லை. கவனமாக இருங்க. ஆண்டவருடைய கோபக்கிணைக்கு நீங்கள் ஆளாக மாறிடாதீங்க. முதல் நீங்கள் நீதிமானா பரலோகத்தை குறித்தும் ரட்சிப்பு குறித்தும் பிரசங்கம் பண்ணுற நீங்கள் பரலோகம் போவீங்களா? ஆண்டவர் அப்படி ஒரு நாட்கள் வரும் பொழுது நீங்கள் எந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஜனங்கள் கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். கடைசி வரைக்கும் நீங்க மற்றவங்களை புறம் கூறிட்டே தான் இருக்கணும். இந்த வீடியோவை எத்தனையோ பேர் உண்மையாவே அந்த பிரைஸ்லி வனத்ராஜோட அந்த பிரதருடைய ஆலயத்துக்கு போறவங்க கூட இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, நான் தவறா யாரையும் நான் குறிப்பிடவில்லை. ஒரு சமீப காலமாக அருமையான பிரதர் ஜான் ஜபராஜுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்கள் எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம். அவர் நன்மை செய்தாரா, தீமை செய்தாரா, யார் என்ன, ஒன்றை மாத்திரம் நான் சொல்கிறேன். அவர் நல்லவரோ கெட்டவரோ ஆண்டவர் அவரை பார்த்து கொள்ளுவார். நியாயம் தீர்ப்பதும் நியாயம் செய்வதும் தேவனுக்குரியது. அது நம்ம எடுக்கக்கூடாது. நியாயத்தை நம்ம எடுக்கக்கூடாது. பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் சிறைக்கு போனதிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு கிங்ஸ் ஜெனரேஷன் சொல்லி ஒரு ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அவரை பார்த்து சொல்றாரு. ஒரு சமீபத்தில் அந்த பிரைஸ்லி வனத்ராஜ் பாஸ்டர் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாரு ஒரு யூடியூப்ல. அவர் சொல்றாரு, இன்னைக்கு மனைவின்னு சொல்லி நீங்கள் எந்த மனைவியை கூட்டிகிட்டு வருவீங்க? மனைவியை வாயில் பப்பாட்டியை நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு 100 பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை, ஒரு ஆபாசமான வார்த்தைகளை நீங்கள் ஒரு 100 பேருக்கு முன்னாக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களே, நீங்கள் சத்தியத்தை பேச வந்தீங்களா அல்லது ஆபாசத்தை பேச வந்தீங்களா? நீங்கள் ஆபாசத்தை விசுவாசிகளுக்கு மத்தியில் விதைக்காதீங்க. வசனம் என்கின்ற விதையை விதைக்க பாருங்க. மற்றவங்களுடைய குறைகளை விதைக்காதீங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் பரலோகம் போவாரா மாட்டாரா என்று தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு சரியானபடிக்கு உங்களுக்கு வேதத்தை உங்களுக்கு யாரோ சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கு தவறானபடியில் உங்களுக்கு யாரோ பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நல்லா கேட்டுக்குங்க. அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி என்று. ஆம், ஒரு ஊழியக்காரன், அதாவது நீங்கள் தவறு செய்து விட்டா என்று சொல்லி அருமையான சகோதரர் ஜான் ஜபராஜ் சொல்றீங்க இல்லைங்களா? இந்த ஜான் ஜபராஜ் என்கின்ற ஒரு மனிதர், ஒரு ஊழியக்காரர், அவர் நின்றாலும் விழுந்தாலும் அவருடைய எஜமானுக்கே அவர் உத்தரவாதி. ஏனென்றால் அவருடைய தவறை அவருடைய எஜமானுக்கு அவர் சொல்லுவார். வேதம் சொல்லுகிறது அதே வசனத்துல, அவன் நிலைநிறுத்தப்படுவான் என்று. அவன் விழுந்தாலும் அவன் நிலைநிறுத்தப்படுவான். அவர் எவ்வளவு பாவம் பண்ணாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நிலைநிறுத்தப்படுவான். ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய பணியை செய்ய அழைத்தது. யாரோ ஒரு 3வது மனுஷங்க சொல்லி அருமையான சகோதரர் ஜான் ஜபராஜ் ஊழியத்துக்கு வரலங்க. அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். ஆனாலும் அந்த சமூகத்திலிருந்து
ஆண்டவருடைய அழைப்பை நோக்கி வந்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். அதை நம்ம வாழ்த்தி வரவேற்க வேண்டிய விஷயம். அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது உங்களுடைய குறை, என்னுடைய வேலையே கிடையாது. அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் அதை தான் சொல்றார். அவரை ஆண்டவர் நிலைநிறுத்துவார். தேவன் அவரை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே என்று வேதம் சொல்லுவார். அருமையான வனத்தராஜ் அவர்களே, இதை படிச்சு பாருங்க. இந்த ரோமர் 14:4 படிச்சு பாருங்க. கொஞ்சம் ஏத்து, இங்க ஏத்துங்க. இங்க மைக்கில் பேசாதீங்க, இங்க ஏத்துங்க. அவரை ஆண்டவர் நிலைநிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை மத்தேயு 7:1-5 வரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் என்று. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்க நீங்கள் யார் அருமையான சகோதரரே? இன்னைக்கு இவர் மாத்திரமில்லை, இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் ஒருவரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு இதை சொல்றதை நிறுத்துங்க. இன்னைக்கு நீங்க இப்படி குறை சொல்றதுனால இன்னைக்கு பிரஜாதி மக்கள் அதெல்லாம் பார்த்து இவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கு, இவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லை. அப்ப இவங்களே திருடனா இருக்கானுங்க, இவங்களே இவ்வளவு பெரிய ஆபாசமானவங்களா இருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் தான் வரும். உங்களுக்குள்ள ஒரு நிலைப்பாட்டை நிறுத்துங்க. நீங்க சரியா இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் அதே வசனத்தில், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை ஊழியக்காரர்களை குறித்து நீங்க பேசலாம், அல்லது விசுவாசிகளை பார்த்து சொல்லலாம், தவறானவன் இவன், தவறானவள், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்று நீங்க அவங்களுக்கு அளக்கிற அளவின்படியே ஆண்டவர் உங்களுக்கும் அளப்பார். அதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தவறான உபதேசத்தை பிரசங்கம் பண்றவங்களும் இந்த ஊழியக்காரங்களை குறித்து தவறா பேசுற உங்களுக்கு தான் நான் சொல்றேன். இதை ஜான் ஜபராஜ் அருமையான சகோதரரை பார்த்து ஒரு சிலர் கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கேட்டுங்க. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். உங்க கண்ணில் இருக்கிற அந்த உத்திரத்தை எடுத்து போடுங்க அருமையான சகோதரர். அடுத்து உங்களுடைய சகோதரன், அதாவது அருமையான ஜான் ஜபராஜா இருக்கட்டும் அல்லது சக ஊழியர்களா இருக்கட்டும், அவங்க கண்ணில் இருக்கிற உத்திரத்தை அப்புறம் எடுத்து போடலாம். உங்க வாழ்க்கையில நீங்க பரலோகம் போவீங்களா? நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல தப்பிச்சு உங்களால் அந்த பரலோக வாழ்க்கையை அடைய முடியுமா? ஜான் ஜபராஜ் போவாரு மாட்டாரு, ஜான் ஜபராஜோட பிரசங்கத்தை கேட்கிறவங்க போவாங்க மாட்டாங்க. ஆனா நீங்க போவீங்களா? நீங்க ஒருத்தங்களுக்கு பிரசங்கம் பண்றீங்களா, அவங்க போவாங்களா? உங்களுடைய பிரசங்கம் தவறா இருந்தால் நீங்க பிரசங்கம் பண்ணி கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய ஜீவிதமும் மாறி போயிடும். தப்பான பிரசங்கத்தை பண்ணி வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் அழிச்சிடாதீங்க பிளீஸ். இது ஒரு எச்சரிக்கையான பதிவை எடுத்துக்கங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு முன்பதாக அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஊழியத்தை செய்யுங்க. நாட்கள் ரொம்ப மோசமானதா இருக்கிறது, கொடிய காலமா இருக்கிறது. பிரசங்கத்தை, ஆண்டவருடைய வருகையை பத்தி பிரசங்கம் பண்ணுங்க, ஆண்டவருடைய நன்மையை பிரசங்கம் பண்ணுங்க. கடைசியை ஒன்றை மாத்திரம் நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சில கூட்டங்கள் ஒரு பெண்மணியை ஆண்டவர் சமூகத்துல கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரை, இவ வேசித்தனம் பண்றவ, இவ இப்படி செய்யற அப்படி செய்யற, ஆண்டவரை இவளை எதையாச்சும் ஒன்று சொல்லுங்க, இவளை கொன்றுங்க, இவளை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க, வாதம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் ஒண்ணு மாத்திரம் தான் சொன்னார். முதலாவது உங்களில் யார் பரிசுத்தவானோ, உங்களை யார் நல்லவனோ அவன் முதல் எடுத்து அந்த பெண்மணியை அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்ற. இதை சொல்றவர் யார் தெரியுமா? நீதிமான் தான். அப்படி நினைச்சிருந்தா நீங்களோ நானோ நினைக்கிற மாதிரி, அல்லது அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்தவங்க நினைக்கிற மாதிரி நினைச்சிருந்தா முதல்ல அந்த இயேசு கிறிஸ்து தான் எடுத்து அடிச்சிருக்கணும். ஏன்னா அவர் தான் நீதிபர், அவர் தான் நீதிமான், அவர் தான் உத்தமர். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அந்த பெண்ணுக்கு இருளடைந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு பரிசுத்த பிரகாசமான வாழ்க்கை மீண்டும் அந்த மகளுக்கு கொடுத்தார். இவ்வளவு வசனங்கள் நமக்கு தெரிகிறது, இத்தனை வசனம் நமக்கு தெரியுது. அப்ப இயேசு கிறிஸ்துவே ஒரு தவறான வழியில நடந்தவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஒரு பாதை உருவாக்கி கொடுக்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவ காட்டில நம்ம ஒன்றும் பரிசுத்தவான் கிடையாது. இயேசு
இயேசு கிறிஸ்துவனுடைய சுவடுகள், இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்கிற நம்ம அவரை போலவே நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சத்திய பிரமாணத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வர வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் பிரசையுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, தயவு செய்து மற்றவர்களுடைய குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். அவர்களுடைய ஊழியத்தை பார்ப்பார், அவர்களுடைய எஜமான்களுக்கு அவர்கள் சாட்சியை நிற்பார்கள். ஏனென்றால் விழுந்து போனாலும் ஆண்டவர் அவர்களை எடுத்து நிறுத்துவார். அதுதான் வேதம். நிச்சயம் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் ரொம்ப பொறுமைசாலி. ஆண்டவர் அவரை சிலுவையில் அடித்தவங்களே ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். சோ ஆண்டவர் அவரை சிலுவையில் அடித்தவர்களையும் அவர் மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற நம்ம மற்றவர்கள் குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.